friends, welcome back to Veggie Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா என்னோட வீக்கெண்ட் vlogsலாம் நீங்க பாத்திருப்பீங்க. வீட்ல என்ன பண்ணேன் அப்படின்றது. இந்த வாட்டி நான் என்ன காட்ட போறேன்னா என் வீக் டே vlog தான் காட்ட போறேன். சோ என் வீக் டேஸ்லலாம் நான் என்ன பண்றேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போறேன். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப நடந்த கூத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனா फ्रेंड्स மூஞ்ச காட்டு பாப்பா. இதுதான் வீக் டேஸ்ல நீ பண்ற கூத்து. முன்னால தான் ஆச்சு. மைய அழைச்சிக்கிச்சு. இப்படிதான் டென்ஷன்ல ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் பிக் டேஸ்ல. சரி பண்ணிட்டியா? நான் கூட சரி மூஞ்ச போய் கழுவணும் போல் இருக்கு. இல்ல பாப்பா இங்க இருக்குது பாரு, இங்க இங்க ரப்ப கிட்ட. சரி ஓகே. நான் ஒரு வேளை உனக்கு கொடுத்தா நீ எனக்கு பல வேளை கொடுத்துடுறியாண்ணா? இப்போ ஜூஸ் எடுத்து குடி. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மேரேஜ்க்கு இன்னும் 41 டேஸ் தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள என் ஸ்கின்னை வந்துட்டு டேன் ஆகாம டல் ஆகாம நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னதான் மழை அடிச்சாலும் இடி இடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நம்ம ஸ்கின் எப்படி டேன் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டெட் ஸ்கின்ஸ்னாலையும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்னாலையும் தான் டேன் ஆகுது. அது மட்டும் இல்லாம டீஹைட்ரேட்டடும் ஆகுது. நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியராகவும் க்ளோயிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் தான் எஃபிகேஷியஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை பிரைட்டர் ஆக்கும், க்ளோ கொடுக்கும், அது மட்டும் இல்லாம ஈவன் டோனும் ஆகும். அதே என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்க அப்படின்னா ஹிமாலயாவோட பிரைட்னிங் விட்டமின் சி ஆரஞ்சு ஃபேஸ் சீரம். சோ இந்த ப்ராடக்ட் தான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்டா நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10x niacinamide, 5x விட்டமின் சி அண்ட் பவர் ஆஃப் ஆரஞ்சு இருக்கு. இது நம்ம ஸ்கின்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருக்கும். ஏன் அப்படின்னா டே 3ல இருந்தே நமக்கு விசிபிள் சேஞ்சஸ் கொடுக்கும். ஸ்கின்னை பிரைட்டராவும் வச்சிருக்கோம், அதுவும் இல்லாம க்ளோவிங்காவும் வச்சிருக்கோம். இதுல இருக்க லைட் வெயிட் ஃபார்ம்ல நம்ம ஸ்கின்ல நல்லா டக்குன்னு அப்சார்ப் ஆகி நல்லா பிரைட் ஆகும் காட்டும். இதுல இருக்க 10x niacinamide and 5x விட்டமின் சி நம்ம ஃபேஸ்ல இருக்க டல்னஸ் குறைச்சு நல்லா டக்குன்னு பிரைட்னஸ் கொடுக்குது. இதுல இருக்க niacinamide and விட்டமின் சி நம்ம ஸ்கின்ல வந்து பிரைட்டர் பண்ணும், க்ளோனஸ் கொடுக்கும், அன்ஈவன் ஸ்கின் டோனை ரெடியூஸ் பண்ணும், டல்னஸ் ரெடியூஸ் பண்ணும், பிக்மெண்டேஷனையும் ரெடியூஸ் பண்ணும். பெஸ்ட் ஆஃப் சயின்ஸா நம்ம பார்க்கும்போது இதுல niacinamide and விட்டமின் சி யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவே நம்ம நேச்சரா பார்க்கும்போது இதுல ஆரஞ்சு யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா 2 to 3 drops ஹேண்ட்ல எடுத்து நம்ம ஃபேஸையும் நெக்லையும் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறோம். இதை நம்ம ஒரு நாள்ல 2 times யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்வர்ட் சர்க்குலர் மோஷன்ல நல்லா மசாஜ் பண்ணோம். இப்படி மசாஜ் பண்ணும்போது சீரம் நல்லா நம்ம ஸ்கின்குள்ள அப்சார்ப் ஆகும். இந்த ப்ராடக்ட் அமேசான், பிளிப்கார்ட், நைகா, அது மட்டும் இல்லாம ஹிமாலயோட ஆப் அண்ட் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. Grab yours from the link in description. பாப்பா புயல் அடிக்க போகுது. So what? இந்த புயல்ல நீ வேற பீச் சைடுல சுத்தினுங்கற. நான் இப்ப போறேன் வெல்ல. யாரும் போற. மத்ததெல்லாம் கிளம்பிடுச்சா? கேட்டியா? நீ புயல் நான் வந்து ஆட்டோல போறேன். ஓகே, இங்க ஏறி ஆட்டோ அப்படியே என்னோட கிளினிக் வாசல்ல இறக்கி விட போகுது. அப்படியே இருந்து உள்ள ஓட போறேன். இதுல புயல் வருது, நான் நீச்சல் அடிச்சுட்டு போறேன் இல்ல நடந்து போறேன். ஒரு வாட்டி சரி சொல்லக்கூடாது. நான் 2016ல மழை பெஞ்சப்போ புயல் டைம்ல போன எல்லாரும் வீட்டுக்கு வரும் முடியுமா முடியாதான்னு திகைச்சு போயிருந்தாங்க. இதுல மாட்டிக்கிட்டாங்க. எதுல? அவங்க ஆபீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. ஆபீஸ் விட்டு வெளில வர முடியல. ஆட்டோ இல்ல, ஒன்னும் இல்ல, எப்படி எப்படியோ வந்தாங்க. அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன் நானு? கார்ல வர முடியுதா? அப்போ கார்ல கூட வர முடியல. அதனாலதான் எல்லாரும் பயந்து நின்றாங்க. ட்ரெயின்ல ஒரு வழியா தாம்பரம் வந்துட்டு தாம்பரத்துல இருந்து இங்க வரத்துக்கே வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா ஒவ்வொருத்தரும். லீவ் போட்டு உட்காருன்றேன். நான் போகணும். பரவாயில்ல, நான் மாட்டிக்கிட்டாங்க வந்து எல்லாரும் இருப்பாங்க, உட்கார்ந்து இருக்கேன். வீடியோ கால். யாரு? உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே? நான் தான் பார்த்தனே அன்னைக்கு. நான் வரத்துக்குள்ளரே எல்லாம் டப்பு டப்புன்னு கிளம்பிச்சு. நீ ஒன்று தான் தனியா நின்று இருந்த. அவங்க எல்லாம் எப்படி போறாங்க? பைக்ல தானே போறாங்க. அப்புறம் என்ன வேலை இல்ல. அதான் இந்த காலத்து நண்பர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம அதை பத்தி பேசணும்ன்ற அவசியம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், நீ சீக்கிரம் கூட டைம் ஆகுது. எங்க காலத்து நண்பர்கள் தான் நண்பர்கள். இப்போதைக்கு இதுக்கு அப்படிதான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம மார்னிங் ஷேக் நிறைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அதை குடிச்சிட்டு கிளம்பிட்டு அங்க போய் நம்ம லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து இதை மட்டும் குடிச்சிட்டு இப்போ ஆட்டோ புக் பண்ணி நம்ம கிளம்ப போறோம். அதுதான் இப்போ இது எத்தனை மணி? 7 மணிக்கு ஏஞ்சி ஹீட்டர் போட்டு உட்காந்துட்டு இருந்தேன்.
7:20 போய் குளிச்சுட்டு இப்போ வந்து கரெக்டாக 8 o'clock குட் காலாக கிளம்பிட்டேன் நான். ஸோ இதுக்கப்புறம் 8:15 குளிச்சுட்டு ஆட்டோ புக் பண்ணி நம்ம கிளம்புவோம். நம்ம ஆட்டோவில் மீட் பண்ணலாம். இப்போ மழை வந்து கொஞ்சம் தான் வந்து பெய்யுது, தூருது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 15 minutes போயிடுவோம். வந்தாச்சு. நனைஞ்சு போய் என் பேகெல்லாம் நனைஞ்சு போய் உள்ள இருக்க நோட்டெல்லாம் நனைஞ்சு போய் எல்லாம் பண்ணிட்டு ஒரு வழியா வந்துட்டேன். சரியான மழை ரெடி. ஆமா, அடி ஊத்திக்கினே இருந்தது. ஊத்தும் போது ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு போன் வச்சுன்னு இருந்தேன் நான், இப்படி மழை பெய்யுதுன்ட்டு. நானா மழைய குடுக்குறேன், எனக்கு போன் பண்ணி மழை பெய்யுது ரிட்டர்ன் வரணும்ல அங்க இருந்து. தானே வரேன். அது என்ன பண்ணுது, என்ன டாஸ்க்னா நம்ம 2 பக்கம் புடிச்சுன்னு உட்காந்துடணும், அதான் டாஸ்க். ஆனா இன்னைக்கு வந்து ஆட்டெல்லாம் அது இல்ல. நான் கட்டிட்டேன், நானு எல்லா பக்கமும் நான் கட்டி க்ளோஸ் பண்ணி உட்காந்துருந்ததுனால எனக்கு மழை பெருசா வரல. ஆனா சைட்ல உட்காந்துருந்தனால தண்ணி மட்டும் ஆயிடுச்சு நோட்ல எல்லாம். சரி சரி. இதுக்கப்புறம் என்ன, ரெஸ்ட், சாப்பிட்டு ரெஸ்ட் மாதிரி தூங்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் இருக்கட்டும். 4 மணிக்கு கம்பல்சரி. இன்னும் 4 அன்னைக்கு நான் அதை பார்த்துட்டு நான் 14th ஏன்னா சூறாவளி காத்து வருமா, அப்புறம் நீ சூறாவளி காத்துல மேல சுத்தி நிப்ப. பேப்பர்ல வரும், ஒரு பொண்ணு சூறாவளி பேப்பரோட குப்பையோட சேர்ந்து சுத்தி நிக்குது பாருங்க அப்படின்ட்டு. நம்ம நாளானிக்கு கதை நாளானிக்கு பார்த்துக்கலாம். ஓகே, எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டியா நீனு? 2 hours later. ஏண்டா எந்து சிராதடா மாமா பாத்துமா நீ கைவிடு. பின்னாடி போயிடாது. இந்த கை ஈரமா எப்படி அனக்கா பூச்சிக்கா உனக்கு? இங்க இறங்கு. ஆனா திரும்பி பின்னாடி ஏய் இப்படி திரும்ப நடந்து வா, அப்படியே புடிச்சிட்டே நடந்து வா. அண்ணி இங்க பாருங்க, இங்க 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 புடிச்சுக்கோ. புடிச்சுக்கோ போ. ஐயா சின்னதா இருக்கோ ஹேர் பேண்ட்ல. இந்த ஒக்கே சின்னதா வரும் அதை விட. இல்ல இல்ல பெருசா காமியா ஹானா திரும்ப. ஆனா வாக் பண்ணாங்க போ. அப்படி போ, அப்படி போ, அப்படி போ. வாக் பண்ணு. இப்படி திரும்ப வாயில எடு. வா. ரெட் தான் பண்றேன். அங்க போயிட்டு வா, அங்க போயிட்டு வா, அங்க போயிட்டு வா. போயிட்டு வா. சூப்பரா இருக்கு. போயிட்டு சீக்கிரம் வா. ஆனா சூப்பர். கமான் கமான். வாவ் 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 வாவ். ஓகே ஓகே ஓகே. இது நல்லா தான் இருக்குது கட்டினா. இந்த கலர் இல்ல, இந்த கலர் இல்ல. நீ கேட்டதால நல்லா தான் இருக்கு. அங்க மட்டும் புடிச்சுக்கோங்க. சில நல்லா இருக்குது. இது என்ன, அது பேஸ்டல் கலரா? டல்லா தெரியுது. டல்லா தானே தெரியுது. இங்க பிரைட்டா இருக்கிறதுனால எதுக்கும் டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குதா என்னன்னு தெரியல பாப்பா எனக்கு. இங்க பிரைட்டா இருக்கிறதுனால டிஃபரன்ஸ் தெரிஞ்ச மாதிரி தெரியல. இப்ப ரொம்ப நல்லா இல்லையா, வெளிச்சத்துலயே இல்ல. இது உள்ள வந்துட்டீங்கன்னா இருக்க டிம் அடிக்குது. நல்லா தான் இருக்கு. பிங்க் இது கொஞ்சம் டல்லா தெரியற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பேக் போ. டல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் அந்த லெவலுக்கு பிரைட்டா இல்லை பாப்பா. இது எப்படி பார்த்துருது வந்து வீடியோல பாரு, மிரர்ல பாரு. இது எப்படி இருக்கு?
நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கும் தெரியுது. பெட்டரா தெரியுது இல்ல, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? கலர் நல்லா வந்து வெளியில சாப்பிட குட்டி குட்டி பாண்டோட சாப்பிட்டு இருக்கோம். ஒரு பிளேன் சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து என்னப்பா எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் தட்டு வைக்கணும், ஹேனாக் தட்டாமா கேட்டு வாங்கியிருக்கிறா.